7ஆம் வகுப்பு தமிழ். சரியாமா, நம்ம கடந்த வீடியோவில் இன்பத்தமிழ் கல்வி பற்றி அறிந்து கொண்டோம். சரியாமா, அதில் யார் பாடியதுன்னு கேட்டால் பாரதிதாசன். இன்பத்தமிழ் கல்வி வந்தாவே புரட்சிக்கவின்னு அழைக்கப்படும் பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி பார்த்தோம். இருக்காமா, இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? அப்போ பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதுனா மயில். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதுனா மயில். அப்போ ஆடும் மயில் சொல்ல ஆடுகின்ற பெண்களுக்கு சமமாக கருதுவது அப்போ மயில் தான் சொல்லுவாங்க. நியாக கருதப்படுது மயிலுக்கு நியாக பெண்கள் தான். பெண்கள் நிகராக பாரதிதாசன் மயில். பின்வற்றில் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு. வெறுப்பு என்ற சொல்வ மலை இருக்கா. ஏடு எடுத்தேன் என்று சொல்லி பிரித்தெழுது கிடப்பது என்னது? ஏடு கூட்டல் எடுத்தேன் ஈ இருக்க. ஏடு கூட்டல் எடுத்தேன் ஈ தான் சரியானது. துயின்றிருந்தார். அப்போ துயின்று என்பது பொருள் என்னது? துயின்று கூட்டல் இருந்தார். அப்போ துயின்று கூட்டல் இருந்தார் ஆ இருக்க. என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும் ஈ லாஸ்ட்டுக்குள்ளே ஏ இன் பெரிரு ட்ரூ ரை இக்குயும் என்று உரைக்கும். இது சரியானது இருக்கமா. பொறுத்துக. கழனி என்பது பொருள் வயல். கழனி என்பது பொருள் என்ன சொல்லுவீங்க? வயல். நிகர் என்பது சமம். பருதி கதிரவன். முகில் மேகம். மறுபடியும் சொல்ல சரியான விட பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதுனா மயில் ஆ. பின்வருவற்றில் மலையை குறிக்கும் சொல்லுனது வெறுப்பு. இப்போ ஆ அதுவும் ஆ இருக்காம. அடுத்து ஏடு எடுத்தேன் என சொல்லி பிரித்தெழுது கொடுப்பது எது? ஏடு கூட்டல் எடுத்தேன் ஈ. ஏடு ஏடு கூட்டல் ஏடு இத்தே இன் எடுத்தேன் ஈத சரியானது. மூணாவதுக்கு துயின்றிருந்தார் என சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது எது? துயின்று கூட்டல் இருந்தார். அப்போ என்ன சொல்லுவேன்? இன்று துயின்று ஆ. அப்போ கூட்டல் ரு இந்தா இர் இருந்தார். அப்போ துயின்று கூட்டல் இருந்தார். நாலாவதுக்கு ஆ ஆப்ஷன். என்று கூட்டல் உரைக்கும் என்பது சேர்த்தலை கிடைக்கும் சொல் எது? ஐந்தாவதுக்கு என்று உரைக்கும். பார்க்கும்போது ஈ லாஸ்ட்டுக்கு கூடியதே ஏ இன்று ரை இக்கு இம் என்று உரைக்கும். இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பொறுத்துக. ஒன்றாவது கழனி என்பது பொருள் வயல். லாஸ்ட் இருக்கக்கூடிய நாலாவது இருக்கக்கூடிய ஆன்சர் இருக்குல்ல, நாலாவதுக்கு நேராக இருக்குல்லையே அதான் வா யா இல் வயல். நிகர் ரெண்டாவதுக்குரியது மூணாவதுக்கு நேராக இருக்கக்கூடியதே சமம். நிகர் என்றால் சமம் சமாயும். பரிதி. அப்போ பருதி என்றால் ஒன்றாவது இருக்கக்கூடியது இருக்குல்லையே கதிரவன். பருதி என்றால் கதிரவன். முகில் என்றால் ரெண்டாவது இருக்கக்கூடியது மேகம் இருக்கா. பாரதிதாசன் மனதை கவர முயன்ற இயற்கை பொருட்கள். இந்த குருவினாவும் சிறுவினாவும் எழுதி போடுறேன். சரியாமா. அடுத்தது இயல் 5 பார்க்கும்போது அழியா செல்வம் இருக்கா. செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை இருக்கா. செல்வத்தில் எல்லாம் செல்வமாக கருதப்படுது எந்த செல்வம்? நம்முடைய கல்வி செல்வம் தான் இருக்கா. செவிச்செல்வம்னா செவிக்கு இன்மை தரக்கூடியது கல்வி தான். அந்த கல்வி நமக்கு எல்லா செல்வமுடனே சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு அழியாத இருக்கக்கூடியது எதுனா எத்தனை இது அழிஞ்சாலும் எத்தனை பொருள் கொடுத்தாலும் கல்விக்கு நிகராது எதுவுமே கிடையாது. நமக்கு அழியாமல் நிலையாமல் இருக்கக்கூடிய ஒரே செல்வம் எது? கல்வி. அழியாத செல்வமாக இருக்கக்கூடியதுன்னா அது கல்வி செல்வம் தாமா இருக்கு. அதை பற்றி சொல்ல நுழைய முன் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றன. அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகலாம். பொருள் இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் களவு போகலாம். அழிவு கூடும். அழிஞ்சு கட போகலாம் இருக்கா. ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களில் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? சரி. அழியா செல்வத்தை பற்றி யார் இந்த பாடல் பாடினார்னா சமண முனிவர் பாடியிருக்காரு இருக்காம. சமணர் பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். நூலிலே பார்க்கலாம்ல. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். சமண முனிவர்கள் எழுதப்பட்ட நூல் இது நாலடியார் தான். எழுதப்பட்ட நூல் நாலடியார் தான். நாலடியார் சமண முனிவரால் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் வந்து நாலடியார் இருக்கா. இந்த நாலடியார் யார் எழுதின்னு கேட்டேன்னு சொல்ல சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 17 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்றாகும். 17 கீழ்க்கணக்குனா 18 நூல்களை உடைய
உடையது. திருக்குறள் 17 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று தான். அப்போ 17 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்றாக கருதப்படுவது நாலடியார். நாலடியார் என்ற பாடலை பாடியவர் சமண முனிவர். சமண முனிவர் தான். நாலர் எந்த நூல்கள் ஒன்றுன்னு கேட்டேன்னு சொல்லுவேன். 17 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று. அப்போ நாலடியார் எத்தனை வெண்பாக்கள் ஆனது? 400 வெண்பாக்கள் ஆனது. அப்போ நாலடியார் எத்தனை வெண்பாக்கள் ஆனது? 400 வெண்பாக்களால் ஆனது. வெண்பா என்றால் 4 அடிகளை உடையது. நாலடியார் பாருங்க, மொத்தம் எத்தனை அடி உடையது? 4 அடி. அப்போ வைப்பொழி கோட்படாம் வாய்த்து இயல் கேடில்லை, இது ஒரு அடியும். மிக்க சிறப்பின் அரசார் சரி வல்வார் என்பது தவறானது, சரி வவ்வார் என்பதா சரி. அந்த இல் பிழைகள் புக்கு பொறுத்த வரைக்கும் பிழைகள் நிறைய இருக்குது. அதனால் சரி வவ்வாறு தான் சொல்லுவீங்க. அதில் இல் தவறானது. அது இல்லை இவ்வா மாற்றிக்கோங்க. படிக்கும்போது சரி வவ்வார் இது 2வது அடி. எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன, இது 3ஆம் அடி. விச்சை மற்ற அல்ல பிற, இது 4 அடி. இப்போ வெண்பா பொறுத்தளவுக்கு பா இனங்கள் மொத்தம் 4 இருக்கும். வெண்பா, ஆசிரிப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. பா வந்தாவே இறுதியில் பா வரும். இப்போ வெண்பா இது நாலடியார் எத்தனை வெண்பாக்களானது? 400 வெண்பாக்களானது இல்லையா? வெண்பா வந்தாவே 4 அடிகளை உடைய நாலடியார் பக்கம் 4 அடிகள் இருக்கும். நாடில் மொத்தம் எத்தனை பாடல்? 100. அப்போ 4 கூட்டல் 100 400 பாடல்களை உடையது. 4 அடி 4 அடிகள் மொத்தம் எத்தனை பாடலுக்கு? 400 பாடல்களை கொண்டது. இதை நாலடியார். 400 அதாவது சொல்லியிருக்காங்க, நூலை நாடினி 400 என்று போற்றப்படுவர். இப்போ 400 பாடல்கள். நாலடியார் இடம்பெற்ற பாடல் எண்ணிக்கை 400. அடி எத்தனை? 4 அடி. இப்போ 4 அடி 400ன்னு சொல்லுவாங்க. நூலை என்ன சொல்லுவாங்க? 4 அடி 400. எப்படிங்க 400ன்னு சொல்லுவீங்க? நாடாரில் இடம்பெற்ற பாடல் எண்ணிக்கை 400. 400 பாடல்களுமே எத்தனை அடிகள் இருக்குது? ஒவ்வொரு பாடலுமே 4 அடி இருக்கும். இதில் 4 அடி இருக்கா? இதே இப்போ 400 பாடல்களையும் 390 இது தவிர 399 பாடல்களும் 4 அடியில் இடம்பெற்றிருக்கும். அதான் 4 அடி 400 என்றும். இன்னொரு பேர் என்னது? வேளாண் வேதம். நாலடியாருக்கு இன்னொரு பேர் என்னது? வேளாண் வேதம் என்று அழைப்பார். கேட்பாங்க, நாலடியாரை பாடலை படைவர் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சமண முனிவர். நாலடியாருக்கு 100 பேர் என்ன? 2 சிறப்பு பேர் இருக்குல்ல, என்ன சொல்லுவீங்க? 4 அடி 400ன்னு சொல்லுவாங்க. வேளாண் வேதம். இப்போ வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டான்னு சொல்லுவேன்? நாலடியார் அப்படின்னு சொல்லுவேன். 4 அடி 400 என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். நாலடியாரை நாலடி ஈட்டியவர் சமண முனிவர். நாலடி இடம்பெற்ற பாடல் எண்ணிக்கை 400. சரிக்கா? சரி. அப்போ இது 400 வெண்பாக்களால் ஆனது. அதை சொல்லியிருக்காங்க. 400 வெண்பாக்களால் நூல் தான் இது. மொத்தம் எத்தனை பாடல்? நாலடியார் இடம்பெற்ற பாடல் எண்ணிக்கை 400. இப்போ 400 வெண்பாக்களால் நூல் தான் நாலடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண் அழைப்பர். திருக்குள் போன்று திருக்குள் எவ்வாறு அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது. அப்போ திருக்குள் பார்த்தா அறத்தப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால், முப்பால் கூடிய. அதே போல் நாடாரில் மொத்தம் 30 பகுப்புகளை கொண்டது. என்னென்ன 30 பகுப்புகள்னா அறம் பொருள் இன்பம் எனும் போல் பகுப்பு கொண்டது. நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை இந்நூல் எதுக்கு இணையாக? நாலடியாரை திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படுவதை அறிந்து நாளும். அப்போ நாளும் என்பது தவறானது. அந்த லூ இருக்கா? பள்ளிக்கு வரக்கூடிய லூ வரக்கூடாது இருக்கா? அப்போ செவுத்தில் வரக்கூடிய பள்ளி இருக்கா? வகரை இல்லை, அதுதான் சரியானது. அப்போ அந்த பொதுவான லா விட்டுட்டு அதாவது பள்ளிக்கு செவுத்தில் வரக்கூடிய இல்லு வருது இல்லையா? வகரையில் வரும். அந்த சின்ன அந்த பகரையில் வாவடியில் வரக்கூடிய இல்லை போடுங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற தொடர் மூலம் அறியலாம். 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற தொழில். 4ன்னா என்னது? அப்போ பார்க்கும்போது 4 என்றும் சொல்லுக்குருதியில் 4 என்பது நாலடியாரும், 2 என்பது திருக்குறள் பக்கத்தில் 2 அடியே உடையது. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்ற உலகு. மேலே 4 அடியும், கீழே மேலே அதாவது மேலே 4 சீர் சேர்ந்து 1 அடியும், அடுத்த 2வது அடியில் 3 சீர் சேர்ந்து 1 அடி, மொத்தம் 2 அடி தான் வருது. அப்போ 2ம். அப்போ 4 அடியாரில் 4 அடியும், திருக்குறள் 2 அடி. அதான் 4ம் 2ம் சொல்லுக்கு நம்ம உறுதி தரக்கூடியது. நம்ம சொல்லக்கூடிய சொற்களுக்கு உறுதி தரக்கூடியது திருக்குறளும் 4 அடியாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடியது தான் அறியலாம். இருக்காமல் இது 4ம் என்பது தவறானது. அந்த லூ அந்த பள்ளி அதாவது ஸ்கூலுக்கு வரக்கூடிய பள்ளி இந்த லா வராது, வாவடியில் வரக்கூடிய இல்லை தான் வரும் தான் இது சொல்லுவாங்க. இருக்காமல் இதான் 4ம் 2ம் சொல்லுக்குருதி. போகலாம் இல்லையா? பாடல் போகலாம் இல்லையா? இப்போ ஒரு டைம் பார்த்துக்கோ, விளக்கத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வைப்புலி கோட்பாடாம் வாய்த்து இயல் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் சரி வவ்வார்
அதான் சரியானது. இல் தவறு. வல்வார் என்பது தவறானது. வவ்வார். எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன வெச்சை மற்ற அல்ல பிற. இதுதான் சரியானது. சரியாம இதனுடைய பாடத்தில் விளக்கத்தை அடுத்த வீட்டில் அறிவோம். மிக்க நன்றி.